உங்க முகத்தை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை பார்த்து கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உனக்காக சாலோமனுக்காக கர்த்தர் செய்தார் அல்லவா, சாமுவேலுக்காக கர்த்தர் செய்தார் அல்லவா, அவனுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் செய்வாரானால் உங்களுடைய முகத்திற்காக கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஆமோதிக்கலாம். நீங்கள் யாராவது ஒருத்தர் பலவிதமான ஒரு சிக்கல்ல நீங்கள் மாட்டி இருக்கலாம். நீங்க தெரியாதனமா நீங்க போய் மாட்டிட்டீங்க. இப்போ அந்த நபருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த மனுஷன் சிக்கி இருக்கிறதுனால நீங்களும் சேர்த்து சிக்கல்ல மாட்டிட்டீங்க. இப்போ அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த மனுஷனுக்கு வர வேண்டிய பணம் வரணும், அந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடணும். கிடைக்கலன்னா நீங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவீங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு அது நிரப்பப்படுவதற்கு தகுதி இல்லை, அந்த மனுஷன் ஜெபம் பண்றது இல்லை. இப்போ என்ன பண்றது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க முகத்தை பார்த்து உங்களுக்காக கர்த்தர் அவனை நிரப்புகிற கர்த்தர். உங்களுக்காக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக சூழ்நிலையை கர்த்தர் அவர்களுக்கு மாற்றுவார். உங்களுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்வார். நான் நம்புகிறேன், அவர்கள் தங்கள் திறமை என்று நினைப்பார்கள். ஆனால் கர்த்தர் நீ அதிலே ஈடுபட்டிருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆமென். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அவங்க விக்கிரக ஆராதனைக்காரங்களாச்சே, அவங்க ஜெபம் பண்ணா கூட ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்களே, எனக்கு தெரியாம போய் நான் இப்படி இருந்துட்டேனே, அவனை எப்படியாவது கர்த்தர் அந்த பிரச்சனையில தூக்கி எடுக்கணும், இல்லைன்னா நானும் சேர்ந்து மாட்டிடுவேன். இப்ப அவனுடைய கையில தான் என் வாழ்க்கை இருக்குது, அவனுடைய கையில தான் இந்த பிரச்சனையே இருக்குது. அவன் சரியாகலன்னா நான் சரியாக முடியாது, அவங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்காது, என்னுடைய சேர்த்து மொத்தமா அங்க மாட்டி இருக்குது. அவங்களுக்கு கண்களை தயவு கிடைச்ச ஆகணும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, ஹல்லேலூயா, உனக்காக நான் செய்வேன். ஆமென். உன்னை நான் நிரப்புவேன், உன்னுடையதை நான் நிரப்புவேன், உனக்காக நான் நிரப்புவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல கர்த்தர் அவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள்.